Welcome to Love a Little World. Songs and stories for every boy and girl. Laugh, learn and sing along. Come join the fun, it won't take long. Welcome to Love a Little World. Songs and stories for every boy and girl. Laugh, learn and sing along. Come join the fun, it won't take long. கதை தலைப்பு முருகங்களின் மாயநாள். நண்பர்களே, இன்று நான் உங்களுக்கு ஒரு விசித்திரமான சிரிப்புகளால் நிறைந்த கதை சொல்லப் போகிறேன். இந்த கதை காடில் நடக்கும் ஒரு நாளை பற்றியது. காடு மிகவும் அமைதியானது. பறவைகள் மெதுவாக பறந்து சிறிய மிருகங்கள் தங்களது வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றன. காடின் ஒவ்வொரு மூலை ஊனிவும் ஒவ்வொரு சின்ன குரல், பறவை மற்றும் இலைச்சிரிப்பு ஆகியவற்றால் நிரம்பி நிற்கிறது. ஆனால் இன்று காடில் ஒரு விசித்திரமான மாற்றம் நடக்கப் போகிறது. காடு முழுவதும் மந்திர சக்தி பரவி வருகிறது. அந்த சக்தி ஒவ்வொரு மிருகத்தையும் தொட்டு அவர்கள் ஒருவரின் வேலையை மாற்றிவிட்டது. இன்று மிருகங்கள் தங்களது இயல்பான இடத்தை விட்டு வேறு யாரோ போல நடக்கிறார்கள். சிங்கம் என்று ஒரு சின்ன பாம்பாக மாறியிருக்கிறது. தன்னுடைய வலிமையையும் பெரிய கொம்பையும் இழந்த சிங்கம் தன்னிச்சையாக சற்று பயந்து சின்ன சாய்ந்து ஓடுகிறான். அதே நேரத்தில் ஒரு பாம்பு பெரிய சிங்கமாக மாறியிருக்கிறது. பாம்பு தன் புதிய உருவில் தன்னை போல நடக்க முயற்சிக்கிறான். இதனால் காடில் ஒரு நகைச்சுவையான கலாட்டம் உருவாகிறது. பறவைகள் யானைகளாக மாறியுள்ளனர். அவர்களது சிறிய கால்கள், குறுகிய இரட்டை சலைகள் அனைத்தும் பெரிய யானைகளாக நடப்பதற்கான முயற்சியில் மிகவும் நகைச்சுவையாக இருக்கின்றன. அவர்கள் மெதுவாக நடக்கின்றனர், ஆனால் தவறுதலாக மரங்களை இடிக்கிறார்கள். அந்த இடையில் சிறிய மிருகங்கள் பெரிய மிருகங்களின் வேலையை செய்ய முயற்சிக்கின்றன. ஒரு குட்டி கோழி சிங்கம் போல குதிக்க முயற்சிக்கிறது. ஒரு குரங்கு யானை போல கிளைகளில் ஏற முயற்சிக்கிறது. ஒரு சிறிய பூனை பாம்பு போல ஒழுங்காக சுறுசுறுப்பாக நடக்க முயற்சிக்கிறது. இதனால் காடு முழுவதும் சிரிப்பு மற்றும் கலாட்டா பரவுகிறது. எல்லா மிருகங்களும் குழப்பமடைந்தாலும் அந்த குழப்பங்கள் மிகவும் நகைச்சுவையாக இருக்கின்றன. காடு முழுவதும் கலாட்டாவால் நிரம்பியுள்ளது. சிங்கம் சின்ன பாம்பாக மாற்றமடைந்ததால் தன்னை போல நடக்க முடியாமல் சிரிக்கிறான். பாம்பு பெரிய சிங்கம் போல நடக்க முயற்சிக்கிறது. பறவைகள் யானைகளாக நடக்கிறார்கள். சிறிய மிருகங்கள் பெரியவர்களைப் போல செயல்பட முயற்சிக்கின்றன. எல்லாம் சிரிப்பையும் மகிழ்ச்சியையும் பரப்புகிறது. இந்த விசித்திர நாள் அனைத்து மிருகங்களுக்கும் புதிய அனுபவத்தை கொடுத்தது. அவர்கள் தங்களது இயல்பான தன்மையை மாற்றுவதன் மூலம் சிரிப்பும் சந்தோஷமும் எப்படி வரும் என்பதை பார்த்தனர். ஆனால் கடைசியில் அவர்கள் உணர்ந்தது என்னவென்றால், ஒவ்வொருவரும் தங்களது தனித்துவத்தையும் திறமையையும் மதிக்க வேண்டும். தங்களது தன்மையுடன் சிறப்பாக ஈர்க்கிறதே முக்கியம். மாலை நேரம் வந்ததும் மந்திர சக்தி காடு முழுவதுமிருந்தும் அகன்று மிருகங்கள் தங்களது உண்மையான வடிவத்திற்கு திரும்பினார். காடு மீண்டும் அமைதியாக நிற்கிறது. ஆனால் அந்த நாள் அவர்களது நினைவுகளில் அழகான சிரிப்புகளால் நிறைந்த நாள் போல தங்கியுள்ளது. நண்பர்களே, இந்த கதை நமக்கு சொல்லும் முக்கியமான பாடம் என்னவென்றால், நாம் யாராக இருக்கிறோம், எப்படி பணிபுரிகிறோம் என்பது மிக முக்கியம். வேறு ஒருவராக மாற முயற்சிப்பது சில நேரங்களில் சிரிப்பையும் சந்தோஷத்தையும் தரும். ஆனால் உண்மையான தன்மையை மதித்தல், தன்னைத்தான் நேசித்தல் எப்போதும் சிறந்தது. இப்போதும் காடு அமைதியாக ஓய்வெடுக்கிறது. ஆனால் நம்முடைய குரலில் சிரிப்பு, மனதில் சந்தோஷம் மற்றும் இதை நினைத்து பார்ப்பதில் ஒரு அழகான நினைவு ஒளிர்கிறது. நண்பர்களே, அடுத்த சுவாரஸ்ய கதைக்காக தயாராகுங்கள். Create a cheerful pay for a hood pay background music craft for children's YouTube and screen. The music should be